கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், உங்களை பாதுகாக்கிறார், உங்களை பண்படுத்துகிறார். அவர் உயிரோடு இருந்த காலத்துல, இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில நமக்கு தேவையான எல்லா உதவிகளையும் அவர் செய்தார். இந்த உலகத்தில் பிறந்த நாம் ஒருவருடைய உதவியும் இல்லாமல் யாரும் செய்யக்கூடாத மீட்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, பாவத்தில் பிறந்த நமக்கு அந்த பாவத்திலிருந்து ஒரு மன்னிப்பை தேவனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உண்டு பண்ணி தந்திருக்கிறார். நாம் ஒருவேளை இந்த பூமியில பிறந்து மரித்தோமையானால் நாம் நரகத்துக்குத்தான் செல்ல வேண்டும். ஏனென்றால் நாம் பாவத்திலே பிறந்திருக்கிறோம் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக பாவமில்லாத அவர் நமக்காக இந்த பூமியிலே பரிசுத்தராக பிறந்ததினாலே அவருடைய மரணம், அவருடைய இரத்தம், அவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு அந்த பாவத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை நமக்கு கொடுத்தது. ஒருவேளை நமக்கு இனி சரீர பிரகாரமான ஒரு மரணம் இருக்கும். ஆனால் அவரை விசுவாசித்து அவருடைய பிள்ளைகளாக மாறி ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இரண்டாவது மரணமாகிய அக்கினியும் கந்தகும் எரிகிற அந்த மரணம் நமக்கு இனி இல்லை என்று திருவசனம் நமக்கு திட்டமாக சொல்லப்படுகிறது. ஆம், அவர் நமக்காக இந்த பூமியிலே வந்தார், மரித்தார், உயிர்த்தார், பரத்திலே சென்றார். ஆனால் அவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவரின் உதவியினாலே நாம் அந்த கிருபையை பெற்றிருக்கிறோம். இதற்கு தொடர்பாக யோவான் 16:7 நாம் பார்க்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்கிற ஒரு வசனம் அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பொதுவாக பரிசுத்த ஆவியானவர் அவருடைய பிள்ளைகளை தேற்றி ஒரு தேற்றரவாளனாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் 3 காரியத்தை குறித்து இந்த உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார், நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார், நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். முதலாவதாக அவர் பாவத்தை குறித்து என்று நாம் பார்க்கும்போது வசனம் 9 பார்க்கிறோம், அவர்கள் என்னை விசுவாசப்படியால். இன்னும் ரோமர் 4:8 பார்க்கும்போது, எவருடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். இந்த உலகத்திலே பாவத்திலே பிறந்த நாம், பாவத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிற நாம், பாவத்தை ஜெயிக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நீங்கள் விசுவாசித்து அவரை உங்கள் இரட்சகரும் மீட்பரும் இருக்கிறார் என்று நீங்கள் அவரை நம்பி வருவீர்களேயானால் இந்த பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள். உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்றால் நீங்கள் பரிசுத்தர் என்பதுதானே அர்த்தம். ஆகவே பிரியமானவர்களே, பாவத்திலே வாழ்ந்த நமக்கு அந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை உண்டு பண்ணி இருக்கிறார் என்றால் நமக்கு அது சந்தோஷம் தானே. இந்த பாவத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? பாவம் நம்முடைய உள்ளத்துல இருக்கும் என்றால் நம்முடைய சிந்தனைகள் தெளிவாக இருக்காது, நம்முடைய வார்த்தைகள் தெளிவாக இருக்காது, நம்முடைய பார்வைகள் தெளிவாக இருக்காது. பொதுவாக சொல்ல போனா நம்முடைய செயல்களும் தெளிவாக இருக்காது. ஏனென்றால் நம்முடைய உள்ளத்துல பாவம் இருக்கு. அதேவேளை நம்முடைய உள்ளத்துல பாவம் இல்லைன்னு சொன்னா நம்முடைய பார்வை தெளிவாக இருக்கும், வார்த்தைகள் தெளிவாக இருக்கும், சிந்தனைகள் தெளிவாக இருக்கும், எல்லாமே தெளிவாக இருக்கும். அப்படி தெளிவாக இருக்கும்போது நாம் யாருக்கும் தொந்தரவு செய்ய மாட்டோம், தீங்கு நினைக்க மாட்டோம், தீங்கு செய்ய மாட்டோம். இந்த உலகத்துல வாழும்போது நாம் பரிசுத்தராகவே இருப்போம். நம்மை நாம் மெச்சிக்கொள்கிறதை விட நம்மை பார்ப்பவர்கள், நம்முடைய வாழ்க்கையை உற்று நோக்குகிறவர்கள், நம்முடைய வார்த்தைகளை கவனித்து கேட்பவர்கள் நமக்கு சாட்சி சொல்வார்கள், இந்த மனிதரிடத்தில் எந்த பாவமும் இல்லை, எந்த கெட்ட பழக்க வழக்கங்களும் இல்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிரியமானவர்களே, இந்த ஒரு நற்சாட்சி உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்களை பற்றி சொல்ல முடியுமா? ஒரு வார்த்தை சொல்லும் போது 9 வார்த்தைகளை பேசுகிறவர்களை நாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் எத்தனை வார்த்தைகள் பேசினாலும் அதை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக நன்மை செய்கிற உள்ளங்களாக நீங்கள் இருக்கிறீர்களா?
ஆண்டவர் பொறுமையுள்ள உள்ளங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்றால் அந்த பாவம் மன்னிக்கப்பட்ட நிலைமையை உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்துங்கள். இரண்டாவதும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அடுத்து வருகிற நாட்களிலே நாம் தொடர்ந்து பார்ப்போம். பாவமில்லாதவராக வந்து நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு அவர் நம்முடைய பாவத்திற்கு பிராயச்சித்தமாக அந்த கல்வாரி சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தி மரித்து நமக்கு அந்த பாவ மன்னிப்பை பெற்று தந்திருக்கிறார். சாத்தானுடைய கட்டிலிருந்து ஒரு விடுதலை நமக்கு வாங்கி தந்திருக்கிறார். இதை நாம் அனுதினமும் நினைவு கூர்ந்தவர்களாக நாம் ஆண்டவருக்கு பிரியமான வழியிலே நடப்போம். ஆண்டவருக்கு பிரியமான வார்த்தைகளை பேசுவோம், வளர்வோம். தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.